தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான இரவு வணக்கம். இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நம்ம தமிழகத்தில் இன்றைய இரவு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகுது. இதில் உங்கள் மாவட்டங்களுக்கு இன்றைய இரவு மழை இருக்கா இல்லையா, வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. ஸோ அறிக்கையை பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து ஒரு செகண்ட் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ஒரு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே அதிகமான ஒரு வெப்பநிலையை பதிவானது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான ஒரு வெப்பம் தான். நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு மதியம் கூட இதே தான், அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமான ஒரு வெப்பம் ஒரு 40-41 டிகிரி வரைக்கும் தொடருக்கு. எனவே கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமாக ஒரு வெப்பநிலை, ஒரு சில இடங்களில் வெப்ப காற்று கூட வீசியிருக்கு, அனல் காற்று கூட வீசியிருக்கு. நிச்சயமாக கவனமாக இருங்க. நாளை மதியம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்று அதிகமான ஒரு வெப்பம், நாளைக்கும் அதிகமான ஒரு வெப்பம் கண்டிப்பாக காணப்படும். தயவுசெய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட வெயிலுக்கு மழை பரவலாக பெய்யாதுங்க. ஏன் சார் மழை பரவலான்னு கேட்டிங்கன்னா, தற்போது இந்த காற்று திசை திரும்பி இருக்குது. அதாவது ஈரப்பதம் காற்று அப்படிங்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம், அதாவது மாலைத்தீவு தெற்கு புறம் வழியாக, அது இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக அது அப்படியே அந்தமான் நோக்கி அந்த ஈரப்பதம் அதிகமான ஒரு நீராவி காற்று சென்று கொண்டிருக்கிறது. நம்ம பக்கம் நம்ம தமிழகத்தில் ஒரு குறைவான ஈரப்பதம் காற்று மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த குறைவான ஈரப்பதம் காற்று இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் நம்ம தமிழகத்தில் நுழைய போகுது. இதனால் கொஞ்சம் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு கனமழை எதிர்பாருங்க. இன்று இரவு இந்த தென் மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்குது. அதேபோல் டெல்டா மாவட்டம் மற்றும் இந்த வட உள் மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து இன்று இரவு ஏகப்பட்ட இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வருவது குறைந்த ஒரு ஈரப்பதம் காற்று இருந்தாலும் கூட நம்ம இன்றைக்கி அதிகமான ஒரு தரை வெப்பம் நன்றாகவே அதிகமான ஒரு வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த தரை வெப்பம் அது அப்படியே 30-28 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும். இதனால் அப்படியே மேகங்கள் மழை மேகம் உருவாகி இரவு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு தீவிரமான ஒரு மழை ஏற்படுத்தலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கவனமாக இருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை என்பது நம்ம அறிவித்தபடியே தொடங்கியிருக்குங்க. இப்போ மழை எங்கே பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு மிக அருகில் ஒரு மழை இப்போ உருவாகிட்டு இருக்குது. அது வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரையை கொஞ்சம் மையமாக வைத்து பெய்யலாம். மதுரை, மேலூர், வாடிப்பட்டி, நத்தம், அதே போல் திண்டுக்கல், வேடசந்தூர், இப்போ மணப்பாறை கூட கொஞ்சம் சிறிய மழை மேகம் ஒன்று உருவாகியிருக்கு. அது கூட அப்படியே பிக்கப் ஆகலாம், ஒரு தீவிரமடைந்து ஒரு ஆங்காங்கே மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம், அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், துறையூர், பெரம்பலூர், கும்பகோணம் இன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே டெல்டாவில் சில இடங்களில் மழை தொடங்கலாம். சற்று பரவலான ஒரு மழை கூட வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. இன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே தாமதமாக கூட மழை தீவிரமடையலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னைக்கெல்லாம் இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது. அதே போல் தருமபுரிக்கு வடக்கே ஒரு மழை மேகம் இருக்குது. இப்போ ஒசூரில் கூட மழை தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மழை பெய்யும். ஆம்பூர் மற்றும் அரூர், சேலம் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகக்கூடும். ஆத்தூர், சென்னை, சேலம், உளுந்தூர்பேட்டையில் கூட மழை இருக்குங்க. இது ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிழக்கு மாவட்டங்களில் மழை மையமாக வைத்து பெய்ய போகுது. கிழக்கு மாவட்டம் என்றால் டெல்டா மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலைக்கு சேலத்துக்கு கிழக்கு புறம், குறிப்பாக நெய்வேலி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் வட கடலோர மாவட்டம் புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, மயிலாடுதுறை, முத்துப்பேட்டை, தெற்கு டெல்டாவில் இன்று இரவு மழை தொடங்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வட இலங்கையில் பெய்து கொண்டிருக்கும் மழை இப்போ அதிலிருந்து மேகக்கூட்டங்கள் நம்ம தமிழகம் நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. தெற்கு டெல்டாவில் முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், அதே போல் கோடியக்கரை, வேதாரண்யம், தெற்கு டெல்டா முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் மன்னார்குடி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி மற்றும் மயிலாடுதுறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்று இரவு எதிர்பார்க்கலாம் ஒரு 10 மணிக்கு மேலே தீவிரமடையும் டெல்டாவில் மழை கவனமாக இருங்க. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மழை மதுரைக்கு மிக அருகே பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மதுரை மற்றும்
மணப்பாறையில் வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே 2 மேகம் ஒன்று இருந்து அது அப்படியே தீவிரமடைந்து கரூர், முசிறி மற்றும் திருச்சி நோக்கி வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் திருப்பூருக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் இன்று இரவு. திருப்பூருக்கே கிழக்கே தான் மழை பெய்யுங்க. திருப்பூருக்கு மேற்கே மழை உருவாக கஷ்டம் தான். காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி மழை வராது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளை இல்லைனா நாளை மறுநாள் இருந்து, அதாவது மே மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே வந்து காற்று பகுதிகளுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. ஈரோடு மற்றும் இந்த கரூருக்கெல்லாம் இன்று இரவு கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். இன்றைக்கி வந்து மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே இன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் வட மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்டம் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். சற்று பரவலாக கவனமாக இருங்க. ஸோ மழை பெய்யும்போது கவனிக்க, மழை பெய்யும்போது எல்லோரும் கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும்போது அதிகமான ஒரு சூறாவளி காற்று மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டிய மழையும் பதிவாகலாம். சில நேரங்கள் ஆலங்கட்டிய மழையும் வெளுத்து வாங்கும் கனமான ஒரு வலுவான ஒரு மழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கவனமாக இருங்க. சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேலை மேகத்தில் திடீரென்று வீசலாம். அதே போல் இடி மின்னல் பார்த்தீங்கன்னா இன்று இரவு கனமான ஒரு இடி மின்னலாக பதிவாகலாம். கவனமாக இருங்க டெல்டா மாவட்ட மக்கள். ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பரவலான மழைங்க. நம்ம தமிழகத்தில் நாளைக்கெல்லாம் இன்று போல் சில இடங்களில் மட்டும் நாளைக்கும் அதே போல் தான் இருக்கும். எப்போ சார் பரவலான மழை வந்து பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவலான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய மே மாதம் 10 அப்படி இல்லைன்னா 11ஆம் தேதிக்கு மேலே தொடங்கும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களும் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா மாவட்டம் முழுவதும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் மிக கனமழை இருக்கிறது. அதே போல் நம்ம வட மாவட்டம் முழுவதும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் காற்று பகுதிகள் மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் அதிகமான ஒரு மழை வந்து பதிவாகும். வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அது கண்டிப்பாக நடக்க இருக்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் நேற்றும் சரியாக மழை இல்லை, இன்றைக்கும் சரியாக மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாளைக்கும் அதே போல் தாங்க இருக்கும். ஆனால் நாளை மறுநாள் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. நம்ம தமிழகத்தில் அந்த தீவிரமான ஒரு மழை அப்படிங்கிறது பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒரு நீராவி காற்று இப்போதைக்கு வரவில்லை. குறைவான ஒரு ஈரப்பதம் காற்று மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஈரப்பதம் காற்று வந்து அதிகமான ஒரு வெப்பம் உயர்வு மற்றும் வடமேற்கு வெப்ப காற்று வந்து மற்றும் தென்மேற்கு பருவ காற்றால் ஈரப்பதம் நீராவி காற்று வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுது. கேரளா மாநிலம் முழுவதும் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை இருக்குது. அதே போல் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை மிக கனமழை உறுதி. கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் தமிழக உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். மழை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் குறைவான ஒரு சில இடங்களில் பதிவாகும். நாளை இல்லைனா நாளை மறுநாள் தாங்க. அது தெளிவாக சொல்லணும்னா வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல சிறப்பான மழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராஜபாளையம், மதுரைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். இரவு வணக்கம். நாளை காலை சந்திப்போம். நன்றிங்க.